அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டாடும் அன்புக்குரிய திரும்பிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சுற்றிலும் வாழக்கூடியவர்களிடத்தில் எப்படி அவர்கள் உறவு பாராட்டினார்கள், அவர்கள் எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களில் ஒவ்வொருவரிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களுக்கான உரிமைகளை எப்படி கொடுத்தார்கள், அவர்களோடு அவர்கள் எப்படி உறவு பாராட்டினார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்கள் அவர்கள் காணாத போது அவர்களை தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். எப்படிப்பட்ட நேரங்களில் கடந்த தொடரிலே நாம் பார்த்தோம். நல்ல நிலையிலே மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் காணாத போது அவர்களை தேடுவது என்பது ஒரு விஷயம், அது எல்லோருக்கும் இயலுமான காரியம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையில், மிக கடினமான சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிற போர்க்களங்களை சந்திக்கின்ற போது கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்கள் எங்கே என்று தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. மரணித்திருக்கிற அந்த சஹாபாக்கள் அல்லது போரில் காயப்பட்டிருக்கிற அந்த சஹாபாக்கள், அவருடைய நிலை என்ன, போர் முடிந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆராய்வார்கள். யாரெல்லாம் மரணப்பட்டாங்க, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, யாரெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறாங்க என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராயக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம். இதை நாம் நினைச்சினோம். இன்றைக்கி நமக்கு மத்தியில் போரெல்லாம் இல்லை, சாதாரண சூழல்கள். ஆனாலும் கூட நினைச்சினோம், சிலர் கஷ்டங்கள் துயரங்கள் வருகிற போது, சமீபத்தில் வந்திருக்கின்ற சில நெருக்கடிகள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரோனா காலகட்டத்தை சொல்லலாம். அந்த காலங்களிலே எத்தனையோ பேருக்கு வந்துடுது நோய்க்கு பாதிப்பு ஏற்பட்டது, அல்லது பொருளாதார நெருக்கடிக்குள்ளானார்கள். அவர்களை பற்றி நாம் ஆராய்ந்திருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, ஒரு போரின் போது, உஹது போரின் போது நினைச்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நினைச்சாங்க, அந்த போரில் ஒரு நபித்தோழரை அனுப்புகிறாங்க. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பாஸினி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹதின் லி தலபி ஸஅத் பின் ரபி. ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, உஹது போரின் போது என்னை அனுப்பி வைக்கிறாங்க. ஸஅத் பின் ரபி என்ற அந்த நபித்தோழர் எங்கே இருக்கிறார், அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று நினைச்சுங்க, பார்த்து வாருங்கள் என்று நினைச்சாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லும்போது சொல்கிறாங்க, இன் ரஅய்தஹு ஃபஅக்ரிஹு மின்னி ஸலாம், அவரை நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் நான் அவருக்கு சலாம் சொன்னதாக நீங்கள் சொல்லிவிடு. இந்த செய்தி நமக்கு பல்வேறு விதமான தகவலை உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டால் அழைத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன செய்யுங்க, என் புறத்திலிருந்து சலாமை அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவர் மரணிப்பார், இந்த போரில் அந்த சஹாபி ஷஹீதாக போகிறார் என்கிற ஒரு தகவல் அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர் கிடைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அந்த முன்னுரிப்பாக போன்றது தான் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் அவரை பார்த்தீங்கன்னா என்னுடைய சலாம் அவருக்கு நீங்கள் எடுத்து சொல்லி விடுங்கள் என்று சொல்கிறாங்க. அதே போன்று என்ன செய்கிறாங்க, பிறகு சொல்கிறாங்க, வகுல்லஹு யகூலு லக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப தஜிதுக, நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி உங்களிடத்தில் விசாரித்தார் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, அவரிடத்தில் சொல்லுங்க என்று சொல்கிறாங்க. அப்போ இதுவும் அந்த மேல் சொன்ன செய்தியை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கு. பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, அந்த இறந்து போனவர்கள் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, யாரெல்லாம் வெட்டுக்காயங்களோடு இருந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மக்கள் இடத்துல என்ன செய்றாங்க, போய் தேடுறாங்க. யார, இந்த ஸஅத் பின் ரபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை தேடுறாங்க. அப்போ அவர் என்ன செய்றாங்க, ஒரு வெட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் அவர் என்ன செய்றாரு, கிடக்கிறாரு. எப்படின்னு சொன்னால், குற்றுயிரும் கொலையுருமா, அதாவது உயிர் பிரியக்கூடிய அந்த தருவாயில் அவரை கண்டு எடுக்கிறார். அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க, அவருடைய உடலில் என்ன செய்றாங்க சொல்கிறாங்க, அவருடைய உடலில் 70 வெட்டுக்காயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம அவரை சந்தித்து விட்டு அவருடைய இறுதி தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். நான் அவர் கேட்குறாங்க, யா ஸஅத் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு அலைக்கு ஸலாம், ஸஅதே உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சலாம் சொன்னார்கள். வ யகூலு லக்க அக்பிர்னி கைஃப தஜிதுக, நீங்கள் எப்படி என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் என்று சொல்றாங்க. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்லுகிறாங்க, வ அலைக்க ஸலாமு குல்லஹு யா ரசூலுல்லாஹ், அவர் சொல்றார், அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் வ அலைக்க ஸலாம், உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வின் தூதருக்கும் சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவரிடத்தில் சொல்லுங்க, அஜித் ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை நான் நுகர்கிறேன். அதான் ரசூலை விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன செய்றீங்க, இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, சொர்க்கத்துடைய வாடையை நான் என்ன செய்கிறேன், ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்ன செய்றாங்க அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க. பிறகு என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தோழர்கள், அதாவது அன்சாரிகள், அவர் ஸஅத் பின் ரபி என்கிற நபித்தோழர் அன்சாரிய கூட்டத்தை சார்ந்தவர், அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அன்சாரிகளுக்கு நீங்கள் சொல்லுங்க, என்னுடைய செய்தியாக நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் பரிமாறுங்க. லா உதர் லக்கும் இன்தல்லாஹி இன் ஹுலிஸ இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபீக்கும் ஷுஃப்ருன் யதூஃபு, சரிங்களா,
ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உங்கள்கிட்ட இருந்து உண்டாயிடுச்சுன்னு சொன்னா, அதாவது நீங்க உயிரோடு இருக்கும்போது, அன்சாரிகள் இருக்கிற போது அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு போர்க்களத்தில் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் இருக்காது என்று நினைச்சாங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து இதை சொல்லிவிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, மரணிக்கிறார் என்கிற செய்தி தலாயில் நுபுவா என்று சொல்லக்கூடிய இமாம் பஹீக் ரஹ்மத்துல்லாஹி நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் போர்க்களத்தில் இருந்தாலும் அங்கே காணாமல் போகின்றவர்கள் யாரு, அங்கே உயிர் இழக்கின்றவர்கள் யாரு, அங்கே காயமுறக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் ஆராயக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலும் தன்னுடைய தோழர்களை குறித்து அக்கறை கொண்டவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்கிற செய்தியை இந்த நிகழ்வின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாம் எல்லா நேரத்திலும் நம்முடைய தோழர்களை பற்றியும் நம்முடைய நண்பர்களை பற்றியும் மூமினான நம்முடைய உறவுகளை பற்றியும் நாம் என்ன செய்யணும், விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை படிப்பினை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பண்பை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.